ஜிந்தா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போற? நம்ம காலேஜ்ல படிக்கும் போதே இந்த வசூல் தொழில இறங்கிட்ட. கேட்டா உங்க அப்பாவோட தொழில்னு. இப்ப என்னடா அந்த வசூலியே சாக்க வச்சுட்டு கத்தி தூக்குறதுக்கு வந்துட்டியே. உன்னை சுத்தி ஒரு கூட்டம், ரத்தம், குடி. வேண்டாம் ஜிந்தா. நீ ஊர் விட்டு வந்து 1 வருஷம் இருக்குமா? 2 வருஷம் ஆச்சு. ஆனா நேத்து வந்த மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே புரிஞ்சுக்காம என் மேல கோவப்படுற எங்க அப்பா, என் மேல உயிரே வச்சிருக்க எங்க அம்மா, என் தங்கச்சி, இவங்களெல்லாம் விட்டு எப்படி பிரிஞ்சு வந்தேன்னு இப்போ நினைச்சா கூட மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா என் தங்கச்சி மட்டும் அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவா. அதான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல். இவ்ளோ ஃபீல் பண்ற? ஆஃப்டர் ஆல் ஒரு காதலுக்காக வீட்டை விட்டு வந்துட்டேன் இல்ல? ஜிந்தா, உனக்கு வேணா என் காதல் ஆஃப்டர் ஆலா இருக்கலாம். ஆனா என் காதல் எனக்கு உயிர். ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஏய், அவ யாருன்னு எனக்கு காட்டுறா. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வேண்டாம் ஜிந்தா. எப்போ என் குடும்பம் என் காதலை ஏத்துக்குதோ அன்னைக்குதான் எங்க கல்யாணம். ஏய் ஜீவா, நான் ஃப்ரெண்டுடா. உங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வேண்டியது ஏன் பொறுப்புடா? சொல்லு, யாரா 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 அந்த பொண்ணு? சொல்றா. ஹலோ, சொல்டா. ஜிந்தா ப்ளீஸ், அதை மட்டும் என்கிட்ட கேட்காத. ஏன்? நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாத. ஜிந்தாண்ணா, நான் பயந்துருவோமா? இப்போ சொல்றேன் கேட்டுக்க. நான் வாங்கின 13 லட்சமோ வட்டி காசு 3 லட்சமோ நான் தர முடியாதுடியே. நான் கை நாட்டு போட்டு கொடுத்த வெத்து பேப்பரு, பிராமிசரி நோட்டு, செக்கம் எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரிய முடியும். என்ன சும்மா ஜிந்தா பந்தான் படம் காட்டிட்டு இருக்க? இனிமே ஜிந்தாவுடைய பப்பி உங்களை விட ஒரு சூப்பர் வசூர் பார்ட்டி ஒருத்தன் கீரான். யாரு? தடால்டா, தடால் கோவிந்தன். இப்போ நான் அவனுடைய ஆளு. ஏய், உனக்கு பணம் கொடுக்க வேணாம்னு சொன்னது தடால் கோவிந்தன் தான். உன்னால முடிஞ்சா அவன் கையில வந்து இப்போ ஜிந்தாவை படம் காட்ட சொல்ல. ஏய், ஜிந்தா பந்தான்னு சும்மா கூட்டிட்டு இருக்கானே, அவனை சங்கர்த்துருவேன். போன வைடா ஜிந்தாவுக்கு ஜால்ரா தட்டுற பூம்பு மாடு. என்னடா சின்ன பிரச்சனை போல இருக்கு. பாட்டிமா கல்மை. ஏய், பாட்டி ரொம்ப சூடா வருது. வந்தாவா வர ஜிந்தாவ கண்டவாளுங்கடா.
கழட்டுடா. சட்டையை கட்டினல, பனியனிய கழட்டுடா. அப்துல் ஓடா தடாலே. ஏய் வாடா சித்தா, வாடா வாடா வாடா. அண்ணே சொல்லு. நீ சொன்ன ஏரியாவுல போய் விசாரிச்சா கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கும் மார்வாடி கடைக்கும் நடுவுல ஒரு டொக்கு சந்தல கீதுப்பா. பாண்டியோட ஊடு ஊட்டாண்டா பூந்து பார்த்தா அவன் பொண்டாட்டி மட்டும் இருந்தாப்பா. அவன் கை மேல கொஞ்சம் கலாய்க்கலான்னு பார்த்தேன், அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டேன். ஏன்னா அவளை கலாய்ச்சா நீ என் மூஞ்சில கலாய் பூசிடுவியே. பாண்டி எங்க இருக்கான்னு கேட்டா அது சொல்லுதுப்பா. வயசுக்கு வந்துட்டானா அந்த பங்கன சோக்கா குடுறதுக்கோசரம் பிரியாணி சாமான் வாங்குறதுக்கு அமைஞ்சிக்கிற மார்க்கெட்டுக்கு வந்திருக்கானா. மெயின் கேட் பக்கத்துல நம்ம பசங்க 4 பேரை நிக்க வச்சிருக்கேன். அவுட்டர் கேட் பார்டர் ஆண்ட 16 பேரை பொருளோட சுத்தி நிக்க வச்சிருக்கிறேன் தலைவா. பாண்டிய பார்த்ததும் கோழி அமுக்குற மாதிரி கவக்கன அமுக்கி பிடிச்சி வச்சிடறேன். அப்பால நீ வந்து பத்தைய போட வேண்டியதுதான். ஆமா தலைவா, அந்த சவுண்ட் பார்ட்டி தடால் கோவிந்தனுக்கு உன் சவுண்ட காட்டுனியா? ஊதிட்டியே தலைவா. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க தலைவா, கிந்தாவுடைய பந்தா என்னைக்குமே குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சா என் உசுர கொடுத்துருவேன். எல்லாம் ரெடியா? மாட்டிக்கிச்சு, கோழி மாட்டிக்கிச்சு. பக் 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 கோழி மாட்டிக்கிச்சு. அட கோழி புடி. பக் 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 அமுக்கே 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 கோழி அமுக்கே. பக் 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 பக். ஏய் என்ன வண்டியா? தடால் கோவிந்தா பேர் சொன்னதுக்கு அவனுக்கு உனக்கு Hello? Asal come say here? அண்ணன் ஒருத்தனுக்கு ஓதிடுச்சுப்பா. இன்னும் கேட்டதுமே ஏறிடுச்சா பிபி. அண்ணனுக்கு காலையிலேயே மூடு ஆப்பு. அமஞ்சக்கர மார்க்கெட்ல ஒரு கோழி கழுத்தை திருகிடுச்சு. நீ என்ன பண்ற? அலேக்கா வந்து அள்ளிக்கிற. சரி, நான் பாத்துக்கிறேன். யாரு யாரு நான் சொல்றேன் பங்காளி, நான் சொல்றேன். நான் சொல்றேன் பங்காளி, முதல்ல கோழி வை. குரா கோழி வை. சொல்றேன் கேளுங்க, கோழி வைங்க. விட மாட்டேன்டா. வைங்க வைங்க. சொல்றா. யாரு
இந்த எச்ச சோறுடா.